திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகரின் திருவாசகத்தில் உள்ள திருப்புலம்பல் என்னும் பதிகத்தின் விளக்கத்தினை இந்த பதிவினில் காணலாம். மாணிக்கவாசகர் பெருமான் திருப்பெருந்துறையில் ஈசனால் ஆட்கொண்ட பிறகு, ஈசன் சொல்படி ஈசன் கிளம்பிய பிறகு சில காலம் அங்கேயே தங்கியிருந்து பின்னர் அங்கிருந்து கிளம்பி பல தலங்களுக்கு யாத்திரையாக சென்றார். அப்போது திருவாரூர் வந்த அவர் இந்த திருப்புலம்பல் பதிகத்தினை அருளிச் செய்தார். புலம்பல் என்பது மனதில் இருக்கும் கஷ்டங்களை வெளியே கூறி அழுவதாகும். இங்கே மாணிக்கவாசகரும் மனதில் இருக்கும் கஷ்டங்களை வெளியே கூறி அழுகிறார். ஆனால் அவர் கூறும் கஷ்டம் என்னவென்றால் இறைவனை பிரிந்திருப்பதை பற்றியது. தமக்கு திருப்பெருந்துறையில் இறைவன் குருவாக அமர்ந்து போதித்தது மிகவும் பிடித்தது என்றும், தனக்கு ஒரு சிவானந்த மகிழ்வு அதில் கிடைத்தது என்றும், அந்த மகிழ்ச்சி தற்போது இறைவனை பிரிந்திருக்கும் காரணத்தினால் தனக்கு கிடைக்கவில்லையே என்று தனது மன கஷ்டத்தினை இங்கே இப்படி பாடல்களாக வெளிப்படுத்துகிறார். நாம் சாதாரண மக்கள் எதை பற்றி புலம்புவோம்? அன்றாட வாழ்வில் நாம் அடையும் துன்பங்களை பற்றியும், நமக்கு நிறைய பொன்னும் பொருளும் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் புலம்புவோம் இல்லையா? ஆனால் சிவபெருமானே நேரடியாக வந்து ஆட்கொண்ட மாணிக்கவாசகரின் பெருமானுக்கோ புலம்பலானது வேறு மாதிரியாக இருக்கிறது. அவருடைய புலம்பல் இறைவனை பிரிந்திருப்பதை பற்றியது. அதை பாடல்களாக நமக்கு தந்துள்ளார். ஆகவே இது திருப்புலம்பல் ஆயிற்று. இந்த புலம்பல் மூலம் சிவானந்தம் மேலும் அதிகரிக்கச் செய்கிறது. இந்த புலம்பல் எப்போது ஏற்படுகிறது? ஒருவருக்கு சிவானந்த முதிர்வு ஏற்படும் போது இந்த புலம்பலானது ஏற்படுகிறது. மூலாதாரத்தினின்று தொழுது கொண்டு சுழுமுனை நாடி வழியாக மேலெழும் உயிர்ப்போடும் எழுந்து உடலை எழுப்பி தானும் எழுந்து ஆடியும் பாடியும் தோத்திரம் அனைத்தும் சொல்லியும் உருகி அழுது அரற்றுவது சிவானந்த முதிர்வு ஆகும். சுருங்கச் சொல்ல வேண்டுமென்றால் இறைவன் பால் கொண்ட அன்பின் மிகுதியால் ஏற்படும் உணர்வு அதிகமாகி அரற்றி அழுதலே திருப்புலம்பலாகும். இதனை தேவாரத்துள் அழும் அவர்க்கு அன்பர் போலும் ஆவடுதுறை எப்போதும் நாரே என்று அப்பர் வாக்கினாலும் நாம் அறியலாம். இந்த திருப்புலம்பல் பதிகத்தில் மொத்தம் 3 பாடல்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு தலம் என 3 தலங்கள் இந்த பதிகத்தில் குறிப்பிடப்பட்டாலும், முதல் தலமாக திருவாரூரை மாணிக்கவாசகர் குறிப்பிடுவதனால் இது திருவாரூரில் அருளிச் செய்ததாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். சரி, வாருங்கள் நாம் திருப்பதிகத்தில் செல்லலாம். 1ஆம் பாடல். பூங்கமலத்து அயனோடு மால் அறியாத நெறியானே கோங்கலர் சேர் குவிமுலையாள் கூறா வெண்ணீராடி ஓங்கெயில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேன் நின் பூங்கழல்கள் அவை அல்லாது எவையாதும் புகழேனே. அனைவருக்கும் தலைவரான சிவபெருமானை காண்பதற்கும் அடைவதற்கும் சரியை, கிரியை, யோகம் மற்றும் ஞானம் எனும் 4 நெறிகள் உள்ளன. இந்த நெறிகளின் மூலம் அடையத்தக்க ஈசனை திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடினார்கள். கிட்டுவாரா ஈசன்? இல்லை. இதைத்தான் பூங்கமலத்து அயனோடு மால் அறியாத நெறியானே என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர் பெருமான். ஈசன் தமது 5 தொழில்களை ஒவ்வொருவருக்கும் என அதிகார பகிர்வு செய்து கொடுத்துள்ளார். அவற்றில் முதல் 2 தொழில்களான படைப்பு தொழிலும் காத்தல் தொழிலும் செய்யக்கூடியவர்கள் முறையே பிரம்மனும் திருமாலும் ஆவர்கள். இவர்கள் தேவாதி தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவர்கள் இவர்கள். சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள். இவ்வளவு பெரிய பதவியும் அதிகாரமும் பெற்ற இவர்களாலேயே சிவபெருமானை தேடி கண்டறிய முடியாத நிலை என்றால் நம் போன்ற சாதாரண உயிர்களால் எப்படி அவரை காண முடியும்? அது சிவபெருமானின் கருணையினால் மட்டுமே சாத்தியப்படும். சரி, அப்படி அந்த சிவபெருமானின் கருணையை நாம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவரது புகழ் பாட வேண்டும், அவர் நாமம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் நம் மாணிக்கவாசகர் பெருமானும் செய்கிறார். எப்படியெல்லாம் புகழ்கிறார்? கொங்கு மலர் போல குவிந்த தனங்களை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவரே என்று புகழ்கிறார்.
இது எப்படி புகழ்ச்சியாகும் என்றால், ஏனைய தெய்வங்கள் அனைவரும் தத்தமது மனைவிமார்களை அருகிலேயே அமர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்கியுள்ளனர். ஆனால் சிவபெருமானோ அதற்கும் ஒரு படி மேலே சென்று தன் உடலிலேயே சரிக்கு சரிபாதியாக உமையம்மைக்கு ஒரு பாதியை வழங்கியுள்ளார். இதன் மூலம் ஆண் பெண் என்ற பேதம் இல்லை, சிவமும் ஒன்றுதான் சக்தியும் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியுள்ளார். எவ்வளவு பெரிய மனம் கொண்டவர் சிவபெருமான் என்பது இதன் மூலம் தெரிகிறது. அடுத்ததாக சிவபெருமான் விரும்பி ஏற்கும் அபிஷேக பொருள் ஒன்றினை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். சிவபெருமான் பசுமாட்டின் பஞ்சகவ்யத்தை எவ்வளவு விரும்பி அபிஷேகமாக எடுத்துக்கொண்டாலும் அவர் விரும்பும் மற்றொரு அபிஷேக பொருள் திருவெண்ணீர் ஆகும். தனது உடல் முழுவதும் சாம்பலினை பூசிக்கொள்ளும் சிவபெருமான் அதனை தனது விருப்பமான அபிஷேக பொருளாகவும் ஏற்றுக்கொள்கிறார். உலகில் உள்ள உண்மையான மெய்ப்பொருள் எதுவென்றால் அது சாம்பலான இந்த திருநீரு மட்டும்தான். மெய்ப்பொருளாக விளங்கும் ஈசன் மெய்ப்பொருளான இந்த திருநீரை விரும்பி அபிஷேக பொருளாக ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரே கடவுள் நம் ஈசன் சிவபெருமான் மட்டும்தான் என்று போற்றி புகழ்கிறார் மாணிக்கவாசகர் பெருமான். திருநீற்றை விரும்பி அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளும் ஈசனே என்று புகழ் பாடிய உடனே மாணிக்கவாசகர் பெருமானுக்கு அந்த அபிஷேகம் நடக்கும் மூலவர் பற்றிய ஞாபகம் வந்துவிட்டது போலும். அதனால்தான் திருமூலட்டான தலம் என்று அனைவராலும் புகழப்பெறும் திருவாரூர் தலம் சிந்தைக்கு வந்து அந்த தலத்தினை பற்றி குறிப்பிடுகிறார். வானளாவிய ஓங்கிய மதில்கள் சூழ்ந்த கட்டிடங்கள் நிரம்பி இருக்கும் திருவாரூர் தலத்தினை மூலட்டான தலமாக உடைய ஈசனே என்று புகழ்ந்து பாடுகிறார். இவ்வளவு பெருமைகளும் புகழையும் கொண்ட ஈசனை தவிர நான் வேறு யாரை பற்றி புகழப் போகிறேன் என்று ஒரு வினாவாக இந்த பாடலை முடிக்கிறார். பூங்கடல்கள் என்பதற்கு தாமரை போன்ற கடல்கள் என்று பொருள் கொள்வர் பெருமக்கள். எவ்வளவோ பூக்கள் இருக்க ஏன் தாமரையை மட்டும் இப்படி தனியாக எடுத்துக்கொள்கிறோம்? பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை அல்லவா? அதனால் தான் தாமரை போன்ற பாதங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏன் ஈசனின் பாதங்களை மட்டும் புகழ்வேன் என்று கூறுகிறார்? இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஈசனை புகழ வேண்டும் என்று குறிப்பிடாமல் ஈசனின் பூங்கடல்களை புகழ்வேன் என்று கூறுகிறார். நமக்கு முக்தி எனும் வீடு பேறு, அதாவது மோட்சம் அளிப்பது ஈசனின் இந்த திருவடிகள் தாம். நாம் சரணடைய வேண்டியது இந்த ஈசனின் திருவடிகளில்தான். பொதுவாக நாம் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கும் பொழுது என்ன செய்வோம்? அவர்களது கால்களில் விழுந்துதான் ஆசிர்வாதம் பெறுவோம். ஆகவே நமக்கு அருளினையும் மோட்சத்தினையும் வழங்குவது ஈசனின் திருப்பாதங்கள். பற்றுக்கோடை தான் நாம் எப்போதும் புகழ்வோம். இங்கே நமக்கு பற்றுக்கோடாக இருப்பது ஈசனின் திருவடியே. மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று பாடுவார் சுந்தரமூர்த்தி நாயனார். நமக்கு ஒரு ஞான உபதேசம் மாதிரி செய்கின்றார் மாணிக்கவாசகர் இந்த பாடல் வழியாக. புகழத்தக்கது எது என்று நமக்கெல்லாம் இந்த பாடல் மூலம் தெரிவிக்கிறார். இறைவனுக்கு தெரியாதா மாணிக்கவாசகர் தனது திருவடிகளை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டார் என்று? அது தெரியாமலா அவரை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு அருளி செய்தார்? மாணிக்கவாசகரின் வார்த்தைகள் பாடல்கள் மூலமாக நாம் போன்ற உலக மக்கள் உய்வதற்காகவே சிவபெருமான் எண்ணம் கொண்டு இத்தகைய படைப்புகளை மாணிக்கவாசகர் வழியாக நமக்கு வரச் செய்துள்ளார். இரண்டாம் பாடல். சடையானே தழலாடி தயங்கு மூவிலை சூழப் படையானே பரம்ஜோதி பசுபதி மழவெள்ளை விடையானே விரி பொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே உனையல்லாது உறுதுணை மற்று அறியேனே. சென்ற பாடலில் சிவபெருமானே உன்னை அன்றி வேறு யாரையும் நான் புகழ மாட்டேன் என்று கூறிய மாணிக்கவாசகர் இதோ இந்த பாடலில் அவரை விதம் விதமாக புகழ்கிறார். சிவபெருமானின் பூங்கடல்கள் தாம் வீடு வேறு எனும் முக்தி நிலையை நமக்கு தருகின்றது. ஆகவே அந்த முக்தி நிலையை தரும் சிவபெருமான் எப்படி இருக்கிறார்? பற்றுகளை துறந்தவராக திகழ்கிறார். அதன் அடையாளமாக மாணிக்கவாசகர் அவரை சடையானே என்று இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். அது என்ன சடையானே? நம் பெண்கள் எல்லாம் சடை பின்னுவது போல அவர் முடியை நீ ஈழமாக வளர்த்து கொண்டு சடை பின்னி இருக்கிறாரா என்ன? இல்லை, அவர் பற்றற்றவர் இல்லையா? ஆகவே தான் அவரது முடி மேல் அவருக்கு பற்று இல்லை.
அது நீண்டு வளர்ந்துள்ளது. மேலும் எண்ணெய் வைக்காமல் இருப்பதனால் அந்த முடியானது செம்பட்டை நிறத்தில் கற்றை முடியாக சடை சடையாக தொங்குகிறது. இந்த சடையை ஆகமங்கள் வெவ்வேறு விதமாக குறிப்பிடுகின்றன. நடராஜ மூர்த்தியாக இருக்கும்போது இதனை விரி சடை என்றும், கங்காதர மூர்த்தியாக இருக்கும்போது இதனை தாழ் சடை என்றும், தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இருக்கும் பொழுது பனி சடை என்றும் குறிப்பிடுகின்றன. ஒளிர் சடை, மிளிர் சடை, நிமிர் சடை, படர் சடை, பொன் சடை, தழைத்த சடை என்றெல்லாம் வெவ்வேறு வகையில் புகழ்ந்து தேவார பாடல்களும் பாடப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட பற்றற்றவன் மேல் நாமெல்லாம் பற்று வைக்க வேண்டும். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம்? அவரை பற்றாமல் உலக பற்றுகளை இறுக்கமாக பற்றியிருக்கிறோம். ஆகவே நம் போன்ற உயிர்களுக்கு சற்று ஓய்வு வேண்டாமா? அந்த ஓய்வினையும் ஈசன் உயிர்களின் மீது இருக்கும் கருணை காரணமாக அவரே ஓய்வினையும் கொடுக்கிறார். அதைத்தான் ஓங்கார காலம் எனும் ஊழிக்காலம் என்று குறிப்பிடுவர். ஊழிக்காலத்தில் அனைத்து உயிர்களையும் தன்னுள்ளே ஒடுக்கி அவற்றுக்கு சிறிது கால ஓய்வினை தருகிறார் ஈசன் சிவபெருமான். அப்போது உயிர்களின் அறியாமையை போக்கும் பொருட்டு தழலினால் ஒரு வளையம் அமைத்து அனல் ஏந்தி நடனம் ஆடுகிறார் ஈசன். அந்த அனலினால் உயிர்களின் அறியாமையை போக்குகிறார். அதனால்தான் மாணிக்கவாசகர் பெருமானை தழலாடி என்று அழைக்கிறார். அப்போது உயிர்கள் மீது இருக்கும் தீய சக்திகளையும் கெட்ட அதிர்வுகளையும் அழிக்க ஈசன் தன்னுடனே மேலும் ஒரு பலம் மிக்க ஒரு ஆயுதத்தையும் ஏந்தியுள்ளார். அதுதான் 3 வில்லைகளை கொண்ட முத்தலை சூலமாகும். அனல் செய்ய முடியாத பணியை சூலம் செய்து முடிக்கிறது. ஆகவே அவரை மூவிலை சூலப்படையானே என்று குறிப்பிடுகிறார். சரி, அடுத்த வார்த்தையை பார்க்கலாம். என்னதான் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று நாம் கூறினாலும் நமக்கு ஒரு உருவப் பொருளாக நாம் வணங்குவதற்கு ஏற்றதாக ஒரு ஜோதி பிளம்பாய் திகழ்கிறார் ஈசன். ஜோதிகளுக்கெல்லாம் தலைமையான ஜோதியாக அவர் வீற்றிருக்கிறார். ஆகவே அவரை பரம் ஜோதி என்று அனைவரும் விழிப்பர். பரம் என்றால் மேலான என்று பொருள். ஜோதிகளுக்கு மட்டுமல்ல, உயிர்கள் அனைத்திற்கும் தலைமையானவர் ஈசன் அல்லவா? ஆகவே அவரை பரம்ஜோதி என்கிறார் மாணிக்கவாசகர். சைவ சித்தாந்தத்தின்படி உயிர்களை பசு என்று அழைப்பர். அறியாமை எனும் கட்டினால் கட்டுண்டு கிடப்பதனால் பசு என்று இந்த உயிரானது அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த பசுக்களுக்கு எல்லாம் அதிபதியான அவரை பசுபதி என்று மாணிக்கவாசகர் பெருமான் அடுத்த வார்த்தையாக புகழ்கிறார். அடுத்து, ஒவ்வொரு தெய்வத்திற்குமே தத்துவத்தின் அடிப்படையில் வாகனங்கள் அமைந்துள்ளன. அதன் அடிப்படையில் நம் சிவபெருமான் இடபத்தை தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளார். தர்ம தேவதை தாம் எப்போதும் நிலை பெற்றிருக்க வேண்டி ஈசனை கேட்டபொழுது அந்த தேவதையின் உருவமான காளையை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டு அருளினார் சிவபெருமான். தர்மத்தின் சின்னமான இடப வாகனம் நமக்கு எளிமையையும் நேர்மையையும் கற்றுத்தருகிறது. அந்த வாகனத்தை கொண்டு ஈசன் சிவபெருமானை பல்வேறு விதமாக பல பெருமக்கள் புகழ்கின்றனர். விடையானை, வெள்விடையானை, இயங்கு விடையான், விடைநாளும் ஏறு குழகன், ஆனேரது ஏறி ஏரமர் கடவுள் என்றெல்லாம் ஈசனை புகழ்கின்றனர். அந்த வகையில் இங்கு மாணிக்கவாசகர் பெருமான் மழவெள்ளை விடையானே என்று பாடுகிறார். மழவெள்ளை என்றால் இளமையான விடை என்று பொருள். இவ்வளவு பெருமைகளை கொண்ட ஈசன் சிவபெருமான் எளிமையான தனக்கு குருவாக நேரடியாகவே வந்து அருள் புரிந்ததை குறித்து மன நிறைவுடன் நினைத்து பார்க்கிறார் மாணிக்கவாசகர். அதனால்தான் அவருக்கு திருப்பெருந்துறை தலம் பற்றி ஞாபகம் வந்து விடுகிறது. அந்த திருப்பெருந்துறை தலத்தினை பற்றி இங்கே பாடுகிறார். அத்தலம் இயற்கை கொடை நிறைந்த ஒரு இடமாக கொண்டு இயற்கை கொடையாக இறைவன் தந்த பொழில்கள் சூழ்ந்த பெருந்துறை என்று வர்ணிக்கிறார். இந்த இயற்கை வளம் மிக்க திருப்பெருந்துறை தலத்தினில் வந்து என்னை அடியவராக ஆட்கொண்ட இறைவனே என்று புகழ்கிறார். ஈசன் செய்த அந்த ஞான உபதேசம் மாணிக்கவாசகரை எப்படி மாற்றியதாம்? உலகம் கரைந்து போய் உற்றார் உறவினர்கள் மறைந்து போய் அனைத்து உயிர்களும் அனைத்து பொருட்களும் சிவமாகவே தெரியும் ஒரு நிலையில் மாணிக்கவாசகர் பெருமானை மாற்றியது. ஆகவே மாணிக்கவாசகருக்கு அனைத்து உயிர்களாகவும் அனைத்து உறவுகளாகவும் உற்ற துணையாகவும் தெரிவது ஈசன் ஒருவரே. ஆகவேதான் உனையல்லாத உறுதுணை மற்ற அறியேனே என்று வேறு எவரும் வேறு எந்த ஒரு பொருளும் தனக்கு துணையாக இல்லை என்பதை அறுதியிட்டு உறுதியாக கூறி இந்த பாடலை முடிக்கிறார். 3ஆம் பாடல்.
உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்தமர்ந்து உறையும் கூத்தா, உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. எளிமையான பொருள் கொண்ட பாடல், ஆனால் மெய்ப்பொருள் கொண்ட பாடல் இது. இந்த பாடலின் மூலமாக தனது முக்கியமான ஒரு வேண்டுகோளை இறைவனிடம் வைக்கிறார் மாணிக்கவாசகர் பெருமான். வினைகளை போக்கிக் கொள்வதற்காக அம்மா, அப்பா, உறவினர்கள் என்று இந்த உயிரை இறைவன் அமைத்து கொடுத்திருந்தாலும் இந்த உற்றார்கள் என்றுமே நமக்கு துணையாக வரப்போவதில்லை. இதுதான் நிதர்சனம். இந்த பிறவி இருக்கும் வரை மட்டும்தான் இந்த உறவானது துணையாக இருக்கும். இறந்த பின்பு நாம் எடுக்கும் அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் சரி, மோட்சம் எனும் வீடு வேறு நிலையை அடைவதற்கும் சரி, இந்த உற்றார் உறவினர் அருள் புரிய போவதில்லை. அப்படி என்றால் நமக்கு உற்ற துணையாய் எப்பொழுதும் இருப்பது யார்? சிவபெருமான் ஒருவரே நமக்கு எப்போதும் உற்ற துணையாக இருப்பவர். இதைத்தான் திருநாவுக்கரசர் பெருமான் திரு அங்கமாலை பதிகத்தில் பாடியிருப்பார். உற்றார் ஆர் உளரோ குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் உயிர் கொண்டு போகும் பொழுது உற்றார் ஆர் உளரோ என்று. அட பாருங்கள், இங்கேயும் திருநாவுக்கரசர் பெருமான் குற்றாலத்துறை இறைவனைத்தான் குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகரை போல. அட என்ன ஒரு கருத்தொற்றுமை இருவருக்கும் பாருங்கள். சரி, அடுத்ததாக ஊர் வேண்டாம் என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். என்னதான் துறவிகள் கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அமைப்பில் ஒரே ஊரில் தங்காமல் பல ஊர்களில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தாலும் தனது சொந்த ஊர் என்று கூறும் பொழுது அதன் மீது ஒரு ஈர்ப்பு வருவது இயற்கையாகும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா என்ற எளிமையான பாடல் மூலம் இதனை எல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஊர் மீதான பற்றும் தனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறார் மாணிக்கவாசகர் பெருமான். கூடவே நாமும் இந்த ஊர் மீதான பற்றினையும் விட வேண்டும் என்று நமக்கும் அறிவுரை கூறுகிறார். சரி, பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாத ஒரு ஜீவன் இங்கே உள்ளதா? இல்லை. ஆனால் அப்படி பேர் புகழுக்கு ஆசைப்பட்டால் அது இந்த பிறவியில் மட்டுமே நமக்கு கிட்டும். பேரின்பம் எனும் முக்தி நிலையானது கிட்டவே கிட்டாது. ஆகவேதான் நமக்கு புகழ் தரும் பேரும் நமக்கு வேண்டாம் என்று அறிவுரை கூறுகிறார் மாணிக்கவாசகர் பெருமான். சரி, ஏன் இப்படி கூறுகிறார் என்றால், இவற்றில் எல்லாவற்றிற்கும் மேலான இறைவனே எனக்கு கிடைத்து விட்டார். பின்பு இது போன்ற சாதாரண விஷயங்கள் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை என்கிற ரீதியில் இப்படியாக உறவு வேண்டாம், உற்றார் வேண்டாம், ஊர் வேண்டாம், கற்றோர் வேண்டாம் என்றெல்லாம் பாடுகிறார். கற்றோர் வேண்டாம் என்று உலகியல் கல்வி கற்ற நபர்களைத்தான் அப்படி வேண்டாம் என்று கூறுகிறார். பெரிய படிப்பு படித்த விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் என பல்வேறு கற்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? உலகியலை நன்கு கற்றுத் தெரிந்த அவர்களுக்கு இறை சிந்தனை இல்லாமல் இருக்கும். இவர்கள் இறை ஞான கல்வி இல்லாதவர்கள். ஆகவே அவர்களது துணையும் தனக்கு வேண்டாம் என்று பாடுகிறார். இறைவனை நோக்கிய தனது பயணத்தில் இவர்களுடைய தொடர்பு எந்த வகையிலும் துணையாக இருக்க போவதில்லை, தடையாகவே இருக்கும் என்ற ரீதியில் இப்படி பாடுகிறார். சிவஞான கல்வியை கற்றவர்களை பற்றி அவர் இங்கே குறிப்பிடவில்லை. உலகியல் கல்வியை கற்ற நபர்களையே கற்றவர்களை நான் விரும்பேன் என்று குறிப்பிடுகிறார். சரி, அடுத்ததாக அவர் பாடுகிறார். கற்பனவும் இனி அமையும். சிவனை அடைவது எப்படி? ஞானம் என்றால் என்ன? உடலை விடுத்து உயிரை ஈசனை நோக்கி செலுத்துவது எப்படி? போன்ற ஞான விஷயங்கள் அனைத்தையும் மாணிக்கவாசகரை கற்றாகிவிட்டது. ஆமாம், ஈசனே குருவாக வந்து அவருக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தாயிற்று. ஆகவே இதற்கு மேலும் அவர் கற்க வேண்டியது என்பது இந்த உலகத்தில் ஏதுவேனும் இருக்கின்றதா என்றால் இல்லை. ஆகவேதான் இவர் இப்படி பாடுகிறார். ஈசன் சிவபெருமானே குருந்த மரத்தடியில் குருவாக வந்து அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டார். ஆகவே அவர் மேலும் கற்க வேண்டிய கல்வி என்று ஏதேனும் இருக்கிறதா என்றால் இல்லைதான். குரு வழியாக கிடைத்த அனுபவங்கள் இவை. ஆகவேதான் அவர் இறைவன் இந்த உடலை கொடுத்ததே இறைவனை உணர்ந்து புரிந்து கொண்டு அவருடன் சேர்வதற்காகத்தான் என்ற ஒப்பற்ற ஞானம் கிடைத்த பின்பு வேறு எதுவும் கற்க வேண்டாம் என்ற ரீதியில் இப்படி பாடுகிறார். உயிரின் இயக்கமே சிவபெருமானின் நடனம்தான். ஈசனின் பல்வேறு வகை நடனங்களின் வாயிலாக சிவஞானத்திற்கு ஏற்ப பக்குவப்படுத்தி தன்னை சிவனை அடைவதற்காக தயார்படுத்துவதற்காகவே இந்த நடனங்கள் அமைந்துள்ளன. ஆகவேதான் பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபை எனும் குற்றாலத்தினை பற்றி இந்த பாடலில் பாடுகிறார்.
பல வகை தாண்டவங்களில் ஒன்றாகிய திரிபுர தாண்டவம் இந்த சபையில் நடைபெற்றது என்று திருப்பத்தூர் புராணம் கூறுகிறது. திரிகூடமலைக்கு வந்து திருமாலும் பிரம்மாவும் தேவர்களும் தவம் செய்ய அவர்களுக்காக இறைவன் திருக்கூத்து தரிசனம் தந்தார் என்கின்றன புராணங்கள். இந்த பெருமை வாய்ந்த குற்றால தலத்தில் விரும்பி உரைகின்ற கூத்தன் என்று ஈசனை குறிப்பிடுகிறார். கடல் என்பது சிலம்பு போல் இருக்கக்கூடிய ஒரு அணிகலன், அதாவது காலில் அணியப்படும் அணிகலன் ஆகும். கடல் என்பது ஆகுபெயராக ஈசனின் திருப்பாதங்களை குறிக்கின்றது. இந்த திருப்பாதங்களை தான் விரைவாக சென்றடைய வேண்டும் என்று அந்த திருப்பாதங்களுக்கு சொந்தக்காரரான ஈசனிடமே வேண்டுகிறார். இப்படியே மனம் உருகிதான் புலம்பிக் கொண்டிருக்கிறார் மாணிக்கவாசகர். இருந்தாலும் இதற்கு மேலும் ஒரு உருக்கம் வேண்டும் என்பது போல நினைக்கிறார். ஏதோ தன்னிடம் ஒரு குறை இருக்கிறது, அதனால் தான் இறைவன் திருப்பெருந்துறையில் தன்னை விட்டு நீங்கிவிட்டார் என்றும் இன்னும் தரிசனம் தராமல் இருக்கிறார் என்ற எண்ணம் மாணிக்கவாசகருக்கு. ஆகவேதான் இந்த உருக்கம் போதவில்லை என்றும் மேலும் ஒரு உருக்கம் வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போதுதான் இறைவன் நேரில் வந்து தன்னை அணைத்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டும், சிவானந்தம் எனும் முக்தி நிலை கிட்டும். அதற்கு தற்போதைய உருக்கத்தை விட மேலான ஒரு உருக்கம் வேண்டும் என்று இறைவனையே அந்த உருக்கத்தினை தருமாறு வேண்டுகிறார். எப்படிப்பட்ட உருக்கமாக அது இருக்க வேண்டும் என்றால், கன்று ஈன்றெடுத்த பசு அந்த கன்றை காணாமல் எப்படி உருகுமோ அதுபோல தானும் ஈசனை பிரிந்து இருக்கும் நிலையில் உருக வேண்டும் என்று அந்த ஈசனையே வேண்டுகிறார். அப்படி உருகினால்தான் ஈசன் தன்னை அவருடன் சேர்த்து கொள்வார். கசிந்துருக வேண்டுவன என்று பாடலை இவ்வாறாக முடிக்கிறார். இந்த திருப்புலம்பல் பதிகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? சரி, யாருமே துணை வேண்டாம், இறைவன் துணை மட்டும் போதும் என்று இந்த காலகட்டத்தில் இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் நம்மால் எப்படி கூற இயலும்? ஞான நெறியில் இதுவே சிறந்தது என்று அனைத்தையும் துறந்த ஞானிகள் வேண்டுமானால் இப்படி ஊர் வேண்டாம், பேர் வேண்டாம், யாரும் வேண்டாம் என்று இருக்கலாம். இல்லறத்தில் இருக்கும் நாம் உறவுகள் மீது இருக்கும் நமது கடமைகளை விட்டுவிட்டு எப்படி இருக்க முடியும் என்றால் அதற்கு ஒரு பதிலும் இருக்கிறது. தாமரை இலை தண்ணீர் போல் இருக்க வேண்டும். கடமைகளை ஒரு பக்கம் செய்து கொண்டே அதில் பட்டும் படாமலும் அந்த கடமைகளால் ஏற்படும் செருக்கையோ சுமையையோ மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் ஈசன் மீது மட்டும் அன்பு செலுத்தி கொண்டு வர, அவர் நினைவாகவே இருந்து வர நமக்கு ஈசனது அருள் வெகு விரைவில் கிட்டும். நாமும் மாணிக்கவாசகரின் இந்த திருப்புலம்பல் பதிகத்தினை தினமும் பாடி ஈசனது அருள் அடைவோமாக. திருச்சிற்றம்பலம்.